மற்ற ப்ரிவேலண்ட் கேன்சர்ஸில் மவுத் கேன்சர் இஸ் மோர் காமன். இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு நிறைய பாதிப்புகளை. ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 1-2 நாட்களில் கண்டிப்பாக வந்துடாது. இட் வில் டேக் சம் பீரியட் ஆஃப் டைம் டு பிகம் அ கேன்சர். அதுக்கு முன்னாடி இப்போ யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கோட காம்போனன்ட்ஸில் கார்சினோஜென்ஸ் அந்த காம்போசிஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான பாதிப்புகள் நிறையவே இருக்குது. டிவிங்கிறது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ்னால கூட கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால மட்டும்தான் ஓரல் கேன்சர் வருமானு கிடையாது. ஈவன் ஷார்ப் டூத்னாலேயோ இல்ஃபிட் டென்ச்சர்ஸ்னாலேயோ கூட உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு மவுத் கேன்சர் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் இட் இஸ் டங்காக இருந்தாலும், சீக்காக இருந்தாலும், லிப்ஸாக இருந்தாலும் அந்த இன்ஃபெக்டட் ஆர் அஃபெக்டட் ஏரியாவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி. ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாயில் ஏதாவது சின்னதாக புண் வந்தால் கூட ஒரு 2 நாள் 3 நாள் ஆற விட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி கேர்லெஸ் தான் வந்து விட்டுட்ருக்கோம். பட் இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே மாறணும். உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் மவுத்தில் என்ன மாதிரியான கேன்சர்ஸ்லாம் வரும், இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அது எப்படிலாம் சரி பண்ணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மவுத் கேன்சர் வந்து இப்போ அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மவுத் கேன்சர் வரதுக்கான ரீசன் என்ன சார்? மற்ற ப்ரிவேலண்ட் கேன்சர்ஸில் மவுத் கேன்சர் இஸ் மோர் காமன். இது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு நிறைய பாதிப்புகளை, அதாவது ப்ரிவேலண்ட்டாக ஆண்களுக்கு நிறைய வரக்கூடிய கேன்சர்ஸில் மவுத் கேன்சர் இஸ் மோர் ப்ரிடாமினன்ட். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜர் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ அண்ட் அதை சார்ந்த பொருட்கள், அதாவது புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்கள். இப்போ புகையிலையில் 2 வகை இருக்குது. ஒன்று புகை வடிவில் ஸ்மோக்கிங், அதே மாதிரி புகையிலையை போட்டு ஸ்டஃப் பண்ணி ஒரு இடத்துல போட்டு யூஸ் பண்ணுறதுனால அதனாலையும் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புகையிலை வந்து ஸ்மோக்கிங் டொபாக்கோ அண்ட் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, அதாவது இப்போது குட்கா, ஹான்ஸ், மாவா அந்த மாதிரியான டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வாய் புற்றுநோய் கண்டிப்பாக வரும். எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வரும், நாக்கு, சீக்ஸில் அண்ட் கம்ஸில். இதில் வந்து ஓரல் கேன்சர் இஸ் மோர் ப்ரிடாமினன்ட். ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்கும் சார்? அதாவது கேன்சரை பொறுத்த வரைக்கும், ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 1-2 நாட்களில் கண்டிப்பாக வந்துடாது. இட் வில் டேக் சம் பீரியட் ஆஃப் டைம் டு பிகம் அ கேன்சர். அதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்னா, ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு கலர் சேஞ்ச், அதாவது அந்த டிஷ்யூ இருக்குது இல்லையா, நீங்கள் எந்த இடத்துல ஸ்டஃப் பண்ணுறீங்களோ, ஐ மீன் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ, ஹான்ஸ், மாவா போடுற பொருட்களை எங்கே ஸ்டஃப் பண்ணுறீங்களோ அந்த இடத்தோட நிறம் கண்டிப்பாக மாறும். திக்னஸ், குணம் அண்ட் யூசேஜ், தடிமன், அதாவது அந்த மவுத் ஓப்பனிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். அண்ட் கலர் சேஞ்ச் ரொம்ப விசிபிளாகவே இருக்கும். ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் அர்லியராக காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அது கேன்சராக மாறும். இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீ மேலிக்னன்ட் ஸ்டேஜ், அதாவது கேன்சர் வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கண்டிஷனாக தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணால் நமக்கு கேன்சருக்கான பாதிப்புகள் கம்மியாகும் அண்ட் கேன்சர் வராமலும் தடுக்க முடியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணாலே. ஓகே சார். இப்போ மவுத்தில் வந்து சின்னதாக ஏதாவது வந்து இந்த வெடிப்பு வந்தாலும் சரி, இல்லை புண்ணு வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாகிரும், கொஞ்ச நாள் விட்டால் அப்படியே சரியாகிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது சரியாகிருமா, இல்லை அதனால் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கா? எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணோம். ஷார்ப் டீத் இருக்கா, அது ஸ்க்ராட்ச் ஆகி உங்களுக்கு புண்ணாக இருக்கா, இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம், ஸ்டொமக்கில் வந்து உங்களுக்கு அல்சர் இருக்கா, அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு ஆசிட் பர்ப்ஸ்னால உங்களுக்கு வாயில் அல்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ரீசன்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் கூட உங்களுக்கு வாயில் மவுத் அல்சர்ஸ் வரலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு இருக்குது, அது ஹீல் ஆகுதா, ஹீல் ஆகாமல் இருக்கா, நான் ஹீலிங்காக இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம அண்டர்கோ பண்ணி இது என்ன லீஷன், ஆக்சுவலி என்ன அல்சர் அப்படிங்கிற நம்ம ரூல் அவுட் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் அதோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மாறுபடும்.
நிறைய விமன்ஸ் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா சார்? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்குமே வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? அதாவது அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக்கோட காம்பனன்ட்ஸில் கார்சினோஜென்ஸ், அதாவது கேன்சர் வரத்துக்கான அந்த பொருட்களை யூஸ் பண்ணால் கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு கார்சினோஜென்ஸ் அந்த காம்போசிஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான பாதிப்புகள் நிறையவே இருக்குது. கலரிங் ஏஜென்ட்ஸ்னால இருக்கலாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால கூட உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. சார், ஹெச்பிவி இன்ஃபெக்ஷனுக்கும் கேன்சருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஹெச்பிவிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ்னால கூட கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வாயில் மட்டும் இல்லை, பிறப்புறுப்பில் கூட, அதுவும் ப்ரிடாமினெட்லி விமெனுக்கு ஹெச்பிவி வைரஸ்னால கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எதனால் வரும்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் தி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இப்போ மவுத்தில், வாயில் உங்களுக்கு எதுக்கு ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைரஸ்னால உங்களுக்கு கேன்சர்ஸ் வருதுன்னா, இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட ஓரோ ஜெனிட்டல் ஒரு ஓரோ ஆனல் செக்ஸ் வச்சுக்கிட்டாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால கேன்சர் வரதுக்கான பாதிப்புகள் நிறைய இருக்குது. மோர் பீப்புள் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் வித்தவுட் நோயிங், அதாவது அவங்க இன்ஃபெக்டடாக இல்லையான்னு தெரியாமல் இந்த மாதிரி அன்ப்ரொடெக்டட் செக்ஸில் ஈடுபடும் போது உங்களுக்கு இதனால் கூட வாயில் உங்களுக்கு ஓரல் கேன்சர் வரதுக்கான பாதிப்புகள் நிறையவே இருக்குது. ஆண்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதில் ஏஜ் ஏதாவது ஏஜ் கேட்டகரிஸ் ஏதாவது இருக்கா சார்? இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த மாதிரி அதிகமாக வந்து வரும் அப்படின்ற மாதிரி. ஏஜ்க்கும் கேன்சருக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. பட் எவ்வளோ இயர்ஸ் அவங்க அந்த டொபாக்கோ ஆர் டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ. இப்போது இந்த டொபாக்கோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்னால மட்டும்தான் ஓரல் கேன்சர் வருமானு கிடையாது. ஈவன் ஷார்ப் டூத்னாலேயோ இல்ஃபிட் டென்ச்சர்ஸ்னாலேயோ கூட உங்களுக்கு அது ஸ்க்ராட்ச் ஆகிற இடத்துல உங்களுக்கு ப்ரிடாமினெண்ட்டாக ரொம்ப நாள் அது ஸ்க்ராட்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கூட கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஏஜில் தான் பர்டிகுலராக கேன்சர் வரும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்று இம்யூனிட்டி. எந்த ஏஜ்லையும் இம்யூனிட்டி நல்லா இருந்ததுன்னா இது கொஞ்சம் டிலே ஆகும். பட் இம்யூனிட்டி எப்போ ரெடியூஸ் ஆகுதோ, கம்மி ஆகுதோ, அது ஏஜ் ஆனாலும் சரி, யங் ஏஜ்லேயும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் கேன்சர் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இம்யூனிட்டியுமே ரொம்ப முக்கியமானது. நார்மல் பீப்புள்ஸ் வந்து இந்த மவுத் கேன்சர்லேருந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்ப்பான்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ ஷார்ப் டூத் இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் அது ஸ்க்ராட்ச் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் அல்சர் நான் ஹீலிங்காக இருக்குது. இப்போ நம்ம வாயில் அல்சர்ஸ் வருது இல்லையா, அது ரொம்ப நாள் பெயின்லெஸ்ஸாக ஆறாமல் இருக்குது அப்படின்னா அது பெயின்லெஸ் தானே, அது எதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணோங்கிற ஒரு மென்டாலிட்டி இல்லாமல் ஒரு ஜென்ரல் செக்கப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் டொபாக்கோ யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு ஜென்ரல் செக்கப் வரதுனால இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ரீமாலிக்னன்ட் லீஷன்ஸ், அதாவது அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் அதை டென்டிஸ்ட் வில் ஈஸிலி ஐடென்டிஃபை அண்ட் டெல் யூ, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீமாலிக்னன்ட் லீஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை நீங்கள் அட்வர்ஸ் ஹேபிட்ஸ், அதாவது டொபாக்கோவாக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லேருந்து உங்களை நீங்கள் ரெஃப்ரைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வராதுங்கிறத டாக்டர்ஸ் வில் கைட் யூ. அதனால் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஜென்ரல் செக்கப் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். சார், ஒருத்தருக்கு மவுத் கேன்சர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமா? அதே மாதிரி வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது சார்? ஒருத்தர் மவுத் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த கேன்சர் அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கா இல்லை மற்ற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்கிறத நாங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் மாறுபடும். ஸோ இப்போ ஒரு மவுத் கேன்சர் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் இட் இஸ் டங்காக இருந்தாலும், சீக்காக இருந்தாலும், லிப்ஸாக இருந்தாலும், அந்த இன்ஃபெக்டட் ஆர் அஃபெக்டட் ஏரியாவை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி அதை சுற்றி இருக்கிற நல்ல டிஷ்யூஸையுமே மைல்டாக கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். அது எதுக்காக? முன்னெச்சரிக்கையாக, வேறு எங்கேயும் அந்த லீஷன் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான சர்ஜிக்கலாக நம்ம அந்த கேன்சரஸ் லீஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் அண்ட் ஆல்சோ காம்பினேஷன் தெரப்பி, கீமோ அண்ட் ரேடியோ, இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா அவங்கள கேன்சர்லேருந்து கண்டிப்பாக நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். அதாவது ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டா. அப்போ கூட இயல்பு வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டால் உங்களுக்கு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு டங்கில் ஒரு லீஷன் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அண்ட் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான இயல்பு வாழ்க்கையிலையும் கொஞ்சம் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நார்மலாக அவங்க லைஃப் லீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டெஃபினட்டாக அந்த சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் 3rd ஸ்டேஜஸ் 4th ஸ்டேஜஸில் போகும்போது ஆப்வியஸாக அந்த பர்டிகுலர் கேன்சரஸ் ஏரியாவிலேருந்து மற்ற ஏரியாவுக்கும் அந்த கேன்சரஸ் செல்ஸ்
மைக்ரேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இன்னும் இன்வேசிவாக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும்.